இப்படிதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுத்துட்டார். அப்படிதானா? அதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போறோம் அப்படின்னா உலக பிரகாரமான வாழ்ற மக்களுக்கும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. உலக பிரகாரமான மக்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க ஆண்டவரை பற்றி அறியாதவங்க. அவங்க நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஆண்டவரை பத்தி அறியல. சிலவங்க அறிஞ்சும் தேவனை பின்பற்றாம கடின உள்ளத்தோடு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, ஓ இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாயல நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ அநேகர் சொல்றாங்க, ஆண்டவர் வெளி